நாகசக்தி என்பது மாயை போல் தோன்றும் ஆன்மீக உண்மை. அதனை புரிந்து கொள்ளும் மனம் தன்னுடைய அடக்கமும் விழிப்பும் ஒன்றாய் கலந்திருக்க வேண்டும். மனித வரலாற்றின் ஒவ்வொரு நெஞ்சிலும் பாம்பு ஒரு அடையாளமாக இருந்து வந்துள்ளது. நாகம் என்ற சொல் வெறும் உயிரினம் அல்ல, அது சக்தியின் உருவகமும் பரிணாமத்தின் உச்சமும் ஆகும். பண்டைய காலங்களில் நாகம் பூமியின் ஆழத்தில் உறங்கும் சக்தி என கூறப்பட்டது. அது நமது உடலில் உள்ள குண்டலினி எனப்படும் உயிர் சக்தியின் மறைமுக வடிவம். மனிதனின் முதுகுத் தண்டின் அடிப்பகுதியில் நாகசக்தி உறங்கி கிடக்கிறது. அது விழித்தெழும்பும் தருணம்தான் ஆன்மீக பிறப்பு என்று கூறப்படுகிறது. நாகம் எப்போதும் பாம்பு வடிவில் காணப்படுவது அதன் சுருளும் நெளிவும் காரணம். அந்த சுருள் அலை போல் உயரும் சக்தியின் அசைவை குறிக்கிறது. நமது சுவாசத்தின் ஓட்டமும் நாகத்தின் அசைவுடன் ஒத்திருக்கும். நாமும் சுவாசிக்கும் போது அந்த சக்தி மேலே சென்று நமது சிந்தனையையும் ஆன்மீக ஒளியையும் பெருக்கும். இந்த நாகசக்தி பூமியின் உடலிலும் உள்ளது, அதே போல மனித உடலிலும் உள்ளது. நமது உடல் ஒரு சிறு பிரபஞ்சம், பூமி ஒரு பெரிய உடல். இந்த இரண்டும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகள். நாகம் அந்த இணைப்பின் சின்னம். அதனால்தான் பாம்பை வழிபடுதல் என்பது உயிர் சக்தியை வணங்கும் ஒரு முறையாகும். பண்டைய திராவிடர் சமயங்களில் நாகம் வழிபாடு மிக முக்கியமானது. நாகம் நீர் வளம், செழிப்பு, பாதுகாப்பு, அறிவு ஆகியவற்றின் சின்னமாக கருதப்பட்டது. பின்னர் வேத காலத்தில் அந்த நாகம் தெய்வீக சக்தியாக மாறியது. அதுவே பாசுக்தி சைவரத்தின் நாகபாஷணம் எனும் மரபுகளிலும் வெளிப்பட்டது. நாகசக்தியை உணர்தல் என்பது பாம்பை காண்பதல்ல, அது நம்முள் உறங்கும் ஆற்றலை எழுப்புவது. நமது நரம்புகளில் சுழன்று கொண்டிருக்கும் உயிர் ஓட்டத்தை நுண்ணிய முறையில் உணர்வதே ஆன்மீக நாகம் தன்னை காண்பிப்பது. அந்த அனுபவம் சொற்களால் விவரிக்க முடியாதது. அது குளிரும் சூடும் சத்தமும் ஒளியும் ஒன்றாய் கலந்த பேருணர்வு. நாகசக்தி விழித்தெழும்போது உடலின் அடிப்பகுதியிலிருந்து மேலே எழும் ஒரு வெப்பம் உணரப்படும். அந்த வெப்பம் குண்டலினி சக்தியின் எழுச்சி. அதே சக்தி சுழன்றோடும். பாம்பு வடிவில் பல ஆன்மீக மரபுகளில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாம்பு தன் வாளை கடிக்கிற உருவம், அதுவே சக்தி. முழுமையை குறிக்கும் ஓரோபரோஸ் எனும் சின்னம். மனிதனின் உடலில் 7 ஆற்றல் மையங்கள் உள்ளன. அவை சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த சக்கரங்களுக்குள் நாகசக்தி செல்வது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு புதிய விழிப்புணர்வை தருகிறது. மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரா வரை அது மேலே சென்று கொண்டே இருக்கும். அதுதான் தெய்வீக ஒளியின் வழி. நாகசக்தி சுழன்றேறும் போது மனம் சுத்தமாக வேண்டும், இல்லையெனில் அந்த சக்தி தவறாக பாயும். அதனால்தான் குரு வழிகாட்டுதல் அவசியம். அனுபவமின்றி எழுப்பப்பட்ட நாகசக்தி மனத்தில் கலக்கம் உண்டாக்கும். ஆனால் சரியான வழியில் எழுப்பப்படும் போது அது ஆன்மாவை ஒளியுடன் ஒன்றிணைக்கும். பாம்பு எதற்காக பண்டைய மரபுகளில் பெருமை பெற்றது என்றால், அது மாற்றத்தின் சின்னம். அதன் தோலை மாற்றுவது பரிணாமத்தை குறிக்கிறது. அதேபோல் மனிதனும் தன்னுடைய பழைய மனப்பொலிவை களைந்து புதிய விழிப்புணர்வில் நுழைய வேண்டும். நாகம் தன் தோலை விட்டு திரும்பும் போல் நாமும் பழைய நம்பிக்கைகளை விட்டு தன்னை புதுப்பிக்க வேண்டும். நாகசக்தியின் ஒலியை கேட்க முடியுமா என்ற கேள்விக்கு ஆழ்ந்த யோகிகள் சொல்வார்கள். அந்த ஒலி நம் உடலின் உள்ளே எழும் மெல்லிய ஈசல் போன்ற அதிர்வாக இருக்கும். அந்த அதிர்வு சுவாசத்தின் ஓட்டத்துடன் இணைந்து சித்தத்தின் கண்ணாடியில் ஒளியாக வெளிப்படும். அதுதான் நாகத்தின் குரல். பாம்பு நெருப்பு போலவும் நீர் போலவும் இருக்கும். அது அழிக்கும் சக்தியும் படைக்கும் சக்தியும் ஆகும். இதை உணர்ந்தவர்தான் நாகசக்தியின் பாதையில் நடக்க முடியும். அந்த பாதை பாசம், காமம், பயம் எனும் 3 உலகங்களையும் தாண்டி செல்லும் வழி. அதில் சாந்தியும் ஒளியும் நிறைந்திருக்கும். பண்டைய தமிழ் இலக்கியங்களில் நாகம் புனித மலைகளில் குடியிருந்ததாக கூறப்படுகிறது. அதன் சக்தி பூமியையும் மனிதனையும் பாதுகாத்ததாக. நாகப்பஞ்சமி திருவிழா அந்த நினைவின் வெளிப்பாடாகும். அதில் பாம்பிற்கு பால் ஊற்றுவது சக்திக்கு அர்ப்பணிப்பை குறிக்கும் ஒரு சின்னம். நாகசக்தி தத்துவம் உலகம் முழுவதும் பல வடிவங்களில் காணப்படுகிறது. இந்து மரபில் குண்டலினி என்றும், பௌத்தத்தில் நாகா என்றும், எகிப்தில் ஊரோபரோஸ் என்றும், மாயன் நாகரிகத்தில் குவெட்சல் கோயடல் என்றும் அழைக்கப்பட்டது. சக்தியின் வடிவம் வேறாக இருந்தாலும் அதன் அடிப்படை உண்மை ஒன்றுதான். அதாவது உயிரின் எழுச்சி. ஒரு யோகி நாகசக்தியை எழுப்பும் போது அவரது கண்கள் ஆழமான ஒளியில் மின்னும். அந்த ஒளி வெளிப்புற ஒளி அல்ல, அது உள்ளார்ந்த ஆற்றல் பிரகாசம். நாகசக்தி மூளையின் நரம்பு வலைப்பின்னலின் வழியே சென்று சிந்தனையை தாண்டிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே யோகம் ஞானம் ஒன்றாய் கலந்த உண்மை நிலை. அந்த நிலை அடைய பல பரிசுத்த வழிகள் உள்ளன. பிராணாயாமம், மந்திர உச்சாரம், தியானம், தன்னிலை விழிப்பு, இவை அனைத்தும் நாகசக்தியை எழுப்பும் கதவுகள். அதில் ஒவ்வொன்றும் ஒரு நிலையாகும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம் போல ஒலிக்கும். அந்த ஒளி நம்முள் மறைந்திருக்கும்.
பாம்பை மெதுவாக எழுப்பும் நாகசக்தி மனிதனின் விழிப்புணர்வை மாற்றும். சக்தி அது நரம்பு மண்டலத்தை தூண்டும் மன ஆற்றலை விரிவாக்கும். இதனால் நினைவுத்திறன் கூடி கற்பனை ஆழமாகும், ஆன்மீக வலிமை பெருகும். இதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. சக்தி புனிதமானது, அது ஆடம்பரமல்ல. அது வழிகாட்டும் ஒளி. நாகசக்தி விழித்தெழுந்தவுடன் மனம் உடலின் எல்லைகளை தாண்டி உலகுடன் ஒன்றாவதை உணரும். அந்த அனுபவம் பாம்பின் சுழலும் நடையில் இருக்கும். அதே ஒசை பாம்பு அசையும் போது உருவாகும் ஒளியைப் போல நமது உள்ளத்திலும் ஒரு அதிர்வாய் எழும். அந்த அதிர்வே தெய்வீக இசை. நாகசக்தி மனிதனின் உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் 3 நிலைகளில் இயங்குகிறது. அதன் அடிப்படை அலை நம்முள் ஒளிந்திருக்கும் உயிர் அலை. அது மூச்சின் மூலத்தைத் தொடும். அந்த மூச்சு மெல்ல நிம்மதியாக மாறும் பொழுது நாகசக்தி தன்னை வெளிப்படுத்தத் தொடங்கும். பாம்பு எப்போதும் அமைதியாக இருப்பது அதன் விழிப்புணர்வின் அடையாளம். அது அசையும் போது மட்டுமே ஆற்றல் பாயும். அதேபோல் நமது மனம் அமைதியானால்தான் நாகசக்தி நம்முள் இயங்கத் தொடங்கும். மனம் அலைபாயும் வரை சக்தி உறங்கும். பாம்பு ஒரு காவலன், அது பூமியின் நுழைவாயில்களை காக்கும். மரபில் சொல்வார்கள், நாகம் புனித தலங்களை பாதுகாக்கும் என்று. அதேபோல் நாகம் சக்தி நமது ஆன்மீக நுழைவாயில்களை காக்கிறது. அவை நமது சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரமும் ஒரு கதவு. அந்த கதவுகள் திறந்தால் மட்டுமே ஒளி நுழையும். பாம்பின் பார்வை எப்போதும் நேராக இருக்கும். அது எதையும் இலகுவாக காணும். அந்த பார்வை நாகசக்தியின் கவனத்தை குறிக்கிறது. யோகி ஒருவரின் கவனம் நாகத்தின் பார்வையைப் போல் ஊடுருவும். அது தன்னையும் தாண்டி பிரபஞ்சத்தை உணரும் அளவுக்கு சென்றுவிடும். பண்டைய சித்தர்கள் நாகசக்தியை பற்றி கூறியிருப்பது ஆச்சரியமானது. அவர்கள் நாகசக்தியை உயிரின் அசல் தீப்பொறி என குறிப்பிட்டனர். அந்த தீப்பொறி மூலாதாரத்தில் உறங்கி சஹஸ்ராராவில் தெய்வீக ஒளியாய் மலர்கிறது. அந்த மலர்ச்சிதான் ஆன்மாவின் விழிப்பு. நாகம் தன்னை பற்றி பேசாது, அது அமைதியில் வாழ்கிறது. அதன் அமைதி ஒரு தியான நிலை. பாம்பு எந்த சத்தமும் இல்லாமல் நகரும். அந்த அசைவு தியானத்தின் நிசப்தத்தை ஒத்தது. நாகசக்தியை எழுப்பும் யோகியும் இதேபோல் உள்ளே அமைதியை கண்டடைய வேண்டும். நாகசக்தி எழும்பும் போது சிலர் அதை நெருப்பு போல் உணர்வார்கள். சிலர் அதை குளிர்ச்சியாகவும் சிலர் அதிர்வாகவும் அனுபவிப்பார்கள். உணர்வுகள் பலவாக இருந்தாலும் அதன் சாரம் ஒன்றே. அது நம்மை விழிக்கச் செய்கிறது. நம் உள்ளே மறைந்திருக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. பாம்பின் நஞ்சு மரணத்தை தரும். அதேபோல் மருந்தாகவும் பயன்படும். நஞ்சு தாங்கும் அளவில் இருந்தால் அது சக்தி தாண்டியால் அழிவு. இதுவே நாகசக்தியின் இரகசியம். அதனை கட்டுப்படுத்தினால் அமுதம் இல்லை எனில் நஞ்சு. நாகசக்தியை எழுப்பும் மந்திரம் ஒவ்வொரு மரபிலும் மாறுபடும். சிலர் ஓம் எனும் ஒலியை மையமாக்குவர், சிலர் நாகா எனும் நாதத்தை உச்சரிப்பர். ஒவ்வொரு ஒலியும் ஒரு அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வே சக்தியை எழுப்பும். நாகம் என்ற சொல் நாகா எனும் சங்கமச் சொல். நா என்றால் நெருப்பு, கா என்றால் நீர். நெருப்பும் நீரும் ஒன்றிணையும் போது உருவாகும் ஆற்றல்தான் நாகசக்தி. அது தகனத்தையும் குளிர்ச்சியையும் சமநிலைப்படுத்தும். மனிதனின் மூளையில் உள்ள பிணியல் கண்ணி நாகசக்தி எழும்பும் போது அதனை தொடும். அந்த தொடுதல் கனவு நிலையை மாற்றும். அந்த கணம் யோகி வெளிச்சத்தை காண்கிறார். அந்த வெளிச்சம் கண்களால் காண முடியாது. ஆனால் உள்ளத்தில் ஒளிரும் நாகம் தன்னுடைய சுழலும் அசைவால் நிலத்தில் ஒரு அலை உருவாக்குகிறது. அதேபோல் நாகசக்தி நமது நரம்புகளில் அலைபாய்கிறது. அந்த அலை மனதை அமைதியாக்கி உடலை நிம்மதியாக்கும். நாகத்தின் ஒளி இதயத்தின் துடிப்பில் இணைகிறது. பாம்பு தன்னுடைய வழியை பார்த்து நகரும். அது பின்னோக்கி போகாது, அது முன்னே சென்றுவிடும். இது நாகசக்தியின் தத்துவம். அதாவது முன்னேற்றம். நமது ஆன்மீக பயணமும் இதேபோல் பின்னோக்கி அல்ல என்றும் மேலே நோக்கி என்றும். நாகசக்தி இயங்கும் போது நமது கனவுகள் மாறும். அவை சின்னங்களால் நிறைந்திருக்கும். பாம்பு கனவுகளில் தோன்றினால் அது ஒரு விழிப்புணர்வு அறிகுறி. அதாவது சக்தி உள்வழியில் இயங்கத் தொடங்கியிருக்கிறது. பண்டைய கோயில்களின் கல் ஓவியங்களில் பாம்பு வட்ட வடிவில் செதுக்கப்பட்டிருப்பதை காணலாம். அது சுழல்வதைப் போல் இருக்கும். அந்த வடிவம் சக்தியின் ஓட்டத்தை குறிக்கிறது. பாம்பு தலையில் முக்காலி வடிவம் சின்னம். அது 3 சக்திகளின் இணைப்பு. இச்சை, அறிவு, செயல், நாகசக்தி. இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்தும் போது மனிதன் தெய்வம் போல மாறுவான். அவன் உடலின் ஒவ்வொரு அணுவும் இசைப்படும் ஒலி போல் அதிரும். நாகம் தன் அசைவால் இசை உருவாக்கும். அதுபோல் விழித்தெழுந்த ஆன்மா தன்னுடைய அதிர்வால் உலகை அமைதியாக்கும். நாகசக்தியை பற்றிய தத்துவங்கள் வேதாந்தம், சித்தாந்தம், யோக மரபு, பௌத்தம் அனைத்திலும் காணப்படுகின்றன. ஆனால் அனைவரும் ஒத்த கருத்தை பகிர்கின்றனர். அதாவது அந்த சக்தி உயிரின் மூலமும் ஆன்மாவின் சாவியும். யாராவது தியானத்தில் ஆழமாகச் சென்றால்
அவர் உடலுக்குள் ஒரு அலை போல் எழும் அதிர்வை உணர்வார். அந்த அலை நாகசக்தியின் நுண்ணிய அசைவு. அது மேலே மேலே சென்று மஸ்தகத்தின் மத்தியில் ஒளியாக வெளிப்படும். அந்த ஒளி தெய்வீகத்துடன் சங்கமிக்கும். நாகசக்தி யோகியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. அவன் பார்க்கும் உலகம் மாறும். அவன் உணரும் ஒளி மாறும். அவன் உண்டுண்ணும் உணர்வு மாறும். ஏனெனில் அவன் உண்மையாய் விழித்திருக்கிறான். நாகசக்தி அவனை புதிய பிறவிக்குள் நுழைக்கிறது. நாகசக்தியின் உள்பயணம் ஒரு மர்ம நதியின் போக்கு போல் உள்ளது. அது காணாத திசையிலிருந்து பாய்ந்து காணாத வெளியில் கலக்கிறது. அதன் வழியில் மனம், உடல், ஆன்மா என்ற 3 கரைகளும் நனைவதுண்டு. நாகம் தன்னுடைய அசைவால் நிலத்தை அலைபோல் மாற்றுவது போல நாகசக்தியும் நம்முள் உள்ள திடத்தன்மையை ஆற்றலாக மாற்றுகிறது. நாகசக்தி எழுந்து மேலே செல்லும் வழி யோக மரபுகளில் சுஷும்னா நாடி என்று அழைக்கப்படுகிறது. அது முதுகுத்தண்டின் மையப்பாதை. அதில் நாகம் போல் சுழன்று மேலே செல்கிறது. இடப்புறம் இடா, வலப்புறம் பிங்களா என்று 2 சக்திகள். அதனை தழுவி இருப்பது இரவு பகல். சூரிய சந்திர ஒளி, இருள் ஆகியவற்றின் சமநிலையை குறிக்கும் பாம்பு தன்னுடைய அசைவால் நிலத்தை அளக்கிறது. அதேபோல் நாகசக்தி நமது உடலை அளக்கிறது. அந்த அளவு மனதில் ஓரளவில்லா அமைதியை உருவாக்குகிறது. நாகசக்தி மேலே செல்லும்போது ஒவ்வொரு சக்கரமும் மலர்கிறது. அந்த மலர்ச்சி ஒரு புதிய உணர்வின் பிறப்பு. அதில் நம்முடைய மனப்பதிவு அழிகிறது. புதிய ஒளி உருவாகிறது. நாகசக்தி உள்பயணம் என்பது தியானத்தின் ஆழமான நிலை. அது மனத்தின் ஆழ்மனத்தை தாண்டி செல்லும் அனுபவம். அந்த வழியில் பயம், விருப்பம், ஆசை அனைத்தும் கரைகிறது. ஏனெனில் நாகம் அவற்றை உணர்ந்தவுடன் தன்னுடைய வலிமையால் அழிக்கிறது. நாகம் எப்போதும் இருளில் வாழ்கிறது. ஆனால் அது தன்னுடைய ஒளியை மறைக்காது. அது ஒளி மற்றும் இருள் இரண்டையும் ஒன்றாக்கும். பாம்பு தன்னுடைய தோலை விட்டு திரும்பும் தருணம் அது புதிய உருவத்தை ஏற்கும் தருணம். அதேபோல் நாகசக்தி எழுந்த மனிதன் பழைய சிந்தனையை விடுவிக்கிறார். அவன் தன் அனுபவத்தின் தோலை விட்டு புதிய உண்மையில் நுழைகிறார். இதுதான் ஆன்மாவின் புது பிறப்பு. நாகசக்தி இயங்கும் பொழுது மனம் வெளிப்புற உலகின் ஈர்ப்பில் இருந்து விலகுகிறது. அது தன்னுள் சுழன்று ஒளியின் வட்டமாக மாறுகிறது. அந்த வட்டம் பாம்பின் சுழலும் வடிவம் போல இருக்கும். அது முடிவில்லாத இயக்கம். அந்த இயக்கமே வாழ்க்கையின் உண்மையான ஓட்டம். சில சமயங்களில் யோகிகள் நாகசக்தி எழுந்து மூச்சின் ஓட்டத்தை மாற்றும் என கூறுகிறார்கள். உண்மையில் அது மூச்சின் ஆழத்தை மாற்றுகிறது. மூச்சு மெல்ல ஆழமாகும் போது மனம் மாறுகிறது. அந்த மாறுதல் சத்தமாகவும் அமைதியாகவும் ஒன்றாய் கலந்த அனுபவம். அது குளிர்ந்த தீயின் அனுபவம். நாகசக்தி உடலில் நுழையும் போது அதனை உணர்வதற்கான அறிகுறிகள் நரம்புகளில் அலை போல் எழும் அதிர்வுகள், இதயத்தின் துடிப்பில் ஒளி போன்ற நிம்மதி, கண்களின் பின்னால் மெல்லிய சூடு, தலைக்குள் ஓசை, இவை அனைத்தும் சக்தி உயிர்த்தெழும் அடையாளங்கள். அவற்றை பயப்பட வேண்டாம். அவை நம்முள் புதிதாய் உருவாகும் ஒளியின் மொழி. நாகசக்தியின் பயணம் தன்னைத்தான் கண்டுபிடிக்கும் ஓர் வழி. அது வெளி உலகில் அல்ல, உள்ளத்தில் நடக்கும் தேடல். அதற்கான கதவுகள் தியானம், பிராணாயாமம், மந்திர ஒளி, சுய விழிப்பு. இவைதான் அந்த பாதையின் படிகள். அவற்றின் வழி நாகம் மேலே நகரும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு படி, ஒவ்வொரு அமைதியும் ஒரு கதவு. நாகசக்தி எழுந்தவுடன் மனிதனின் பார்வை மாறுகிறது. அவன் உலகை தன்னை போல உணர்கிறான். பாம்பு நிலத்தை உணர்ந்து அசைவது போல அவனும் பிரபஞ்சத்தை உணர்ந்து அசைகிறான். அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஒளியாக மாறுகிறது. ஏனெனில் அவன் சிந்தனை நாகத்தின் ஒளியுடன் ஒன்றாகிவிட்டது. பாம்பு தன்னுடைய வாளை கடிக்கும் வடிவம் நித்திய சுழற்சியை குறிக்கும். அதுவே வாழ்க்கையின் மறுபிறப்பு. மரணம் என்ற இரட்டை பிம்பங்களின் முடிவற்ற விளையாட்டு. நாகசக்தி இதையே உணர்த்துகிறது. உயிர் அழிவும் பிறப்பும் ஒன்றே எனும் சத்தியம். அதுவே ஆன்மீக ஒளியின் மையம். பாம்பு எப்போதும் நிலத்தோடு நெருக்கமாக இருக்கும். அது பூமியின் அதிர்வுகளை உணரும். அதேபோல் நாகசக்தி நமது உடல் பூமியோடு ஒன்றாக இணைக்கும். பூமியின் காந்த ஆற்றல் நம்முள் பாயும். அதன் வழி நமது நரம்புகளில் ஒரு புனித அதிர்வு உருவாகும். இதுதான் இயற்கையுடனான சங்கமம். நாகசக்தி எழும்பும். மனிதன் இருளையும் ஒளியையும் ஒன்றாக காண்கிறான். அவன் நல்லது கெட்டது என்ற இரு முனைகளையும் தாண்டி சாந்தியின் புள்ளியில் நிலைகிறான். நாகத்தின் கண்கள் இருளிலும் ஒளியிலும் ஒரே அளவில் பார்க்கும். அவ்வாறு பார்க்கும் பார்வைதான் தெய்வீக விழிப்பு. பாம்பு மர்மம் நிறைந்த உயிர். அதை பார்த்தாலே பலருக்கு பயம். ஆனால் யோகிக்கு அது சக்தியின் குறி. பாம்பின் கண்களில் பயமில்லை, அமைதி மட்டுமே. அதனால் நாகசக்தியை எழுப்பும் போது பயம் மறையும். பயம் மறைந்தால் தெய்வம் வெளிப்படும். ஏனெனில் பயம் என்பது இருளின் அலை ஒளி.
அதை நொறுக்கும் நாகசக்தியின் உள் பயணம் சித்திரம் போல் அல்ல. அது ஒரு புனித சுழற்சி. அதில் தன்னுணர்வு, தெய்வீகம், அறிவு அனைத்தும் ஒன்றாக கலந்துள்ளது. அது ஒரு குளம் போல் அல்ல, அது ஒரு பெருங்கடல். அதன் ஆழம் அளவிட முடியாதது. அதன் அமைதி சொல்ல முடியாதது. யார் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாரோ அவருக்கு நாகசக்தி தன்னை வெளிப்படுத்தும். அது ஆசையால் அழைக்கப்படாது. அதனை உணர்ந்த அமைதியால் தான் அணுகலாம். நாகம் தன்னிடம் வருபவனை சோதிக்கும். அவன் மனம் தூய்மை இல்லை எனில் அது ஒளியால் மூடப்படும். தூய்மை எனில் அது தன்னுடைய ஒளியால் அருள் புரியும். நாகசக்தியின் உள் பயணம் தொடரும் போது வாழ்க்கையின் அனைத்து வழிகளும் அர்த்தமடைந்துவிடும். ஏனெனில் அவை பயணத்தின் பாடங்கள். ஒவ்வொரு துன்பமும் ஒரு கதவு, ஒவ்வொரு இன்பமும் ஒரு சோதனை. நாகம் இரண்டையும் ஒன்றாக காண்கிறது. அதுவே தத்துவத்தின் உச்சம். நாகசக்தி இயங்கும் நிலையில் உடலின் நுண்ணிய இசை கேட்கலாம். அது ருதயத்தின் துடிப்பு அல்ல, மூச்சின் ஓசை அல்ல, அது உயிரின் நாதம். அதே நாதம் பாம்பின் அசைவில் இருக்கிறது. அந்த நாதம் கேட்கும் தருணம்தான் தெய்வீக தொடுதல். நாகசக்தி நம்முள் உறங்கும் தேவியை எழுப்பும். அவள் பாம்பின் வடிவில் உறங்கி கிடக்கிறாள். அவள் விழித்தெழும்பும் பொழுது உலகமே மாறிவிடுகிறது. அந்த விழிப்பு தன்னுடைய ஆன்மா தெய்வத்துடன் இணைந்திருக்கும் நிலை. அந்த நிலைதான் சக்தியின் நித்திய திருமணம். நாகசக்தி என்பது ஒரே மனிதனின் உடலுக்குள் மட்டுமே இல்லாது பிரபஞ்சத்தின் இதயத்திலும் பாயும் ஒரு அலை. பிரபஞ்சம் தன் மூச்சை எடுக்கும் போதெல்லாம் அந்த அலை துள்ளுகிறது. அந்த அதிர்வே அனைத்து உயிர்களையும் இணைக்கும் நெருப்பு போல சுழல்கிறது. நாகசக்தி அந்த பிரபஞ்ச மூச்சின் ஒலி நம் உடலில் மீண்டும் ஒலிக்கிறது. பாம்பு நிலத்தின் அதிர்வை உணரும். அதேபோல் நாகசக்தி பிரபஞ்சத்தின் அதிர்வை உணரும். யோகி ஒருவர் நாகசக்தியை எழுப்பி அமைதியில் மூழ்கும்போது அவர் பிரபஞ்சத்தின் துடிப்பை கேட்கிறார். அந்த துடிப்பு பூமியின் இதயத்திலிருந்து பாயும் உயிரோட்டம். அது மேலே மேலே விண்மீன்களை தொட்டு திரும்பி நம்முள் நுழைகிறது. பாம்பு தன்னுடைய சுழல் வடிவால் ஆற்றலை சுருங்கச் செய்து வெடிக்கும் ஆற்றலாக மாற்றுகிறது. அதேபோல் நாகசக்தி நமது உயிரை சுருங்கச் செய்து ஒளியாக்குகிறது. அதனால்தான் யோகியின் கண்கள் ஒளிரும். அந்த ஒளி வெளி ஒளி அல்ல, அது உள்ளே எழும் பிரபஞ்ச ஒளி. பிரபஞ்சம் முழுதும் நாகசக்தியின் அலைகளால் நிரம்பியிருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் அவற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடியவை. யாராவது அமைதியாக தியானத்தில் இருந்தால் அவருடைய நாகசக்தி பிரபஞ்ச அலைகளுடன் ஒத்திசைக்கிறது. அது ஒரு ஒளிவட்டம் போல உருவாகி அந்த ஆற்றல் சுற்றிலும் பரவுகிறது. நாகசக்தி எழுந்தவுடன் மனம் பிரபஞ்சத்தின் இதயத்துடன் இணைகிறது. அவன் சுவாசம் பிரபஞ்சத்தின் மூச்சாகிறது. பாம்பு நிலத்தை உணர்ந்தது போல அவனும் பிரபஞ்சத்தை உணர்கிறான். ஒவ்வொரு நட்சத்திரமும் அவனுக்குள் பிம்பமாக ஒளிர்கிறது. அவனுடைய உடல் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பாகிறது. பண்டைய காலத்தில் சித்தர்கள் கூறினார்கள், நாகசக்தி உயிரின் மையம், பிரபஞ்சத்தின் நடனம். இதை உணர்ந்தால்தான் ஆன்மீகம் முழுமையடையும். அவர்கள் பாம்பு வடிவத்தை தங்கள் உடலில் தாங்கி தியானித்தனர். அந்த வடிவம் பிரபஞ்சத்துடன் இணையும் சின்னமாகும். நாகசக்தி இயங்கும் பொழுது உடலின் ஒவ்வொரு அணுவும் நடனமாடும். அந்த நடனம் பிரபஞ்சத்தின் நடனத்துடன் இணைந்தால் உயிர் ஆனந்தத்தில் கரைகிறது. இதுதான் நட்ராஜ தத்துவத்தின் மறையர்த்தம். பாம்பு நட்ராஜனின் கழுத்தில் சுருண்டிருப்பது பிரபஞ்ச ஆற்றல் சுழற்சியின் அடையாளம். நாகசக்தி பிரபஞ்சத்துடன் ஒன்றாகும் தருணம் சொல்ல முடியாத பேரருள். மனம் நின்று போகிறது, நேரம் நிற்கிறது. அங்கே நடப்பது ஒளியின் ஓட்டம் மட்டுமே. பாம்பு தன் வாளை கடித்து வட்டமிடும் போல் பிரபஞ்சமும் தன்னைத்தான் சுற்றி நித்திய சுழற்சியில் இருக்கிறது. பாம்பு குளிர் மற்றும் நெருப்பு இரண்டையும் தாங்குகிறது. அதுபோல் பிரபஞ்சம் அழிவையும் படைப்பையும் ஒரே நேரத்தில் தாங்குகிறது. நாகசக்தி இதை உணர்த்தும். உயிரின் ஆற்றல் அழிவாக மாறும்போது அது புதிய உருவை உருவாக்கும். இது பிரபஞ்சத்தின் நித்திய விளையாட்டு. யோகி நாகசக்தி எழுந்து தியானத்தில் மூழ்கும் போது அவன் சுவாசம் பிரபஞ்ச மூச்சுடன் இணைகிறது. அந்த இணைப்பு ஆழமான அதிர்வை உருவாக்கும். அவன் சுவாசிக்கும் போது பிரபஞ்சமும் சுவாசிக்கும். அவன் நிறுத்தும் பொழுது பிரபஞ்சமும் நின்று விடுகிறது. அந்த ஒன்றிணைவுதான் யோகத்தின் உச்சம். நாகசக்தி தன்னுடைய ஒளியால் நமது இதயத்தை ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளி பிரபஞ்சத்தின் ஒளியோடு கலக்கும் தருணம் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகிறது. அதுவே சுயத்தையும் பரமத்தையும் இணைக்கும் பாலம். பாம்பு அதன் வடிவில் அந்த பாலத்தின் சுழற்சியை நினைவூட்டுகிறது. பாம்பு நிலத்தையும் விண்மீன்களையும் இணைக்கும் உயிராக கருதப்பட்டது. நாகசக்தி நம்முள் எழும்பும் போது அந்த இணைப்பு நமது உணர்விலும் உருவாகிறது. நம்முடைய மனம் நாகத்தின் பாதையை பின்பற்றுகிறது. அது நிலத்திலிருந்து விண்வரை செல்லும் வழி. இதுதான் சக்தி. யோகத்தின் நுண்ணிய அர்த்தம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளும் அதிர்வாகவே உள்ளது. பாம்பின் அசைவும் அதிர்வே.
நாகசக்தி அந்த அதிர்வை நம்முள் எழுப்புகிறது. அதனால்தான் நாக வழிபாடு, பிரபஞ்ச வழிபாடு, அதில் நம் உயிர் பிரபஞ்சத்துடன் இணைகிறது. பிரபஞ்சம் ஒரு பாம்பு போல சுருண்டிருக்கிறது. அதில் ஒளியின் வட்டங்கள் முடிவில்லாமல் சுழல்கின்றன. நாகசக்தி பிரபஞ்ச அலைகளுடன் ஒன்றாகும் போது மனிதன் தன் உடல் எல்லைகளை கடந்து விடுகிறான். அவனுடைய சிந்தனை அகிலத்தின் நடுவில் மிதக்கிறது. அந்த நிலை அம்மிதம், ஆனந்தம், ஒளி என்ற 3 அனுபவங்களாக வெளிப்படும். அது பரமானந்த நிலை. நாகசக்தி பாம்பின் வடிவில் காணப்படும். ஒவ்வொரு சின்னத்திலும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் மறைந்திருக்கிறது. கோயில்களின் வளைந்த கோபுரங்கள் கூட பாம்பின் சுழல் வடிவை ஒத்திருக்கின்றன. அது பிரபஞ்ச ஓட்டத்தின் வடிவியல் வெளிப்பாடு. அந்த வடிவில் நம்முடைய மூச்சு இணைகிறது. பிரபஞ்சம் தன் அலைகளில் பாம்பை போல் ஆடுகிறது. ஒளி அலைகள், ஒலி அலைகள் அனைத்தும் நாக சக்தியின் வடிவங்கள். ஒவ்வொரு நுண்ணிய அதிர்வும் அந்த ஒரே சக்தியின் குரல். நாகசக்தி அதை நம்முள் மீண்டும் ஒலிக்கச் செய்கிறது. அதனால்தான் யோகி பிரபஞ்சத்தின் இசையை கேட்கிறான். நாகசக்தி மற்றும் பிரபஞ்ச அலைகள் ஒன்றாக இயங்கும் போது நம் உள்ளமும் வெளியும் வேறுபாடற்றதாக மாறுகிறது. பிரபஞ்சம் நம் உடல் ஆகிறது, நம் உடல் பிரபஞ்சமாகிறது. அந்த ஒன்றிணைவுதான் மகா யோகம். பாம்பு நம்மை நினைவூட்டுகிறது. சக்தி எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். அதனை அடக்க முடியாது, அதனை நிறுத்த முடியாது. அது நித்திய அலை நாகசக்தி. அதேபோல் நம்முள் என்றும் பாய்கிறது. அதை நாமும் உணர்ந்து அதன் ஒளியில் கரைய வேண்டும். நாகசக்தி எழும்பி பிரபஞ்சத்துடன் ஒன்றாகும் தருணம். மனிதன் பாம்பை போல் நிலத்திலும் விண்மீன்களிலும் ஒரே நேரத்தில் வாழ்கிறான். அவன் ஆன்மா, ஒளி மற்றும் அலைகள் என்ற 2 நிலைகளில் ஒன்றாகி இருக்கும். அதுவே தெய்வத்தின் நித்திய நிலை. நாகசக்தி ஒரு பயணம். அது தொடக்கமில்லாததும் முடிவில்லாததும். அது உயிரின் இதயத்திலிருந்து எழுந்து பிரபஞ்சத்தின் இதயத்தில் கலக்கும். அந்த ஓட்டம் நித்தியமானது. நாகம் அதன் வடிவில் நம்மை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றும் ஒரு வட்டம், எல்லாவற்றும் ஒரு சுழற்சி, எல்லாவற்றும் ஒரு ஒளி. பாம்பு தன்னுடைய அமைதியில் உலகை நோக்கி இருக்கிறது. அதுபோல் நாகசக்தி நம்முள் அமைதியாக உறங்கி கிடக்கிறது. அந்த அமைதியை மதிக்க வேண்டும். அந்த அமைதியில்தான் ஒளி மறைந்திருக்கிறது. நாகம் தன் ஒளியை வெளியில் இல்லை, உள்ளே உருவாக்குகிறது. அதேபோல் நாகசக்தி நம்முள் பேசும். அது சொற்களால் அல்ல, அதிர்வுகளால். நாகசக்தி எழுந்தவுடன் மனிதன் தன்னை மறந்து விடுகிறான். அவன் தன்னை தாண்டி உயிரின் மையத்தை உணர்கிறான். அவனுடைய சிந்தனை ஒளியாக மாறுகிறது. அவன் மனம் நிலையாகிறது. பாம்பு நிலத்துடன் ஒன்றாக இருப்பது போல அவனும் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகிறான். நாகசக்தி எழுந்த மனிதன் தன்னுள் இருளில்லை, ஒளி மட்டும் தன்னுள் அலை போல் பாயும். அந்த ஒளி அனைத்து துன்பங்களையும் கரைத்து அமைதியின் நதியாக மாறுகிறது. அவன் மற்றவர்களையும் அந்த ஒளியில் நனைக்கிறான். இதுவே ஆன்மீக பிறப்பு. நாகசக்தி குருவின் அருளால் மட்டுமே முழுமை பெறும். ஏனெனில் குருதான் அந்த ஒளியை வழிநடத்துபவர். குரு நாகத்தின் பாதையை அறிந்தவர். அவர் வழிகாட்டுதலில் சக்தி நிம்மதியாக எழும். அப்போது உடல், மனம், ஆன்மா 3ம் இசையுடன் அதிரும். அது தெய்வீக சங்கீதம். பாம்பு அதன் தோலை விட்டு புதிதாய் பிறக்கிறது. அதேபோல் நாகசக்தி எழுந்த ஆன்மா தன்னுடைய பழைய உருவத்தை களைந்து புதிய ஒளியாய் பிறக்கிறது. அந்த பிறப்பு நித்தியமானது. அது உடலுக்காக அல்ல, ஆன்மாவுக்காக. அந்த பிறப்பு சாவுக்கு பின்வரும் பிறப்பு அல்ல. அது உயிரோடு விழித்திருக்கும் நிலை. நாகசக்தி தன் உச்ச நிலை அடையும் போது தன்னையும் தாண்டி தெய்வத்துடன் ஒன்றாகிறது. பாம்பு தன் வாளை கடிக்கும் வடிவம். அதே ஒன்றிணைவின் சின்னம். நாகசக்தி எழுந்த ஆன்மா அந்த வடிவமாக மாறுகிறது. அவன் தன் வாளை கடித்து வட்டமாக மாறும் உயிர். அந்த வட்டம் நித்திய ஒளி. நாகசக்தி நமக்கு கற்றுத்தருவது எளிய ஒன்று, எல்லாமே ஒன்றாகும். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், ஆன்மா, சக்தி, தெய்வம் அனைத்தும் ஒரே மூச்சில் இயங்குகின்றன. அந்த மூச்சு நாகத்தின் மூச்சு. அதை உணர்ந்தால் பயமில்லை, மாயை இல்லை, தனிமை இல்லை. நாகசக்தி ஒரு சக்தி மட்டுமல்ல, அது ஒரு நினைவு. அது மனிதனின் மூலத்தில் இருந்த புனித ஒளியின் நினைவு. அந்த ஒளியை மீண்டும் கண்டடையும் தருணம் நமது பிறப்பு அர்த்தம் பெறுகிறது. நாகசக்தி அதற்கான கதவு. அந்த கதவை திறக்கும் போது நாம் நம் அசல் உருவத்தை பார்க்கிறோம். பாம்பு எப்போதும் நிலத்தின் சத்தத்தை கேட்டு அசைகிறது. அதுபோல் நாகசக்தி நம் உள்ளத்தின் குரலை கேட்டு அசைகிறது. அந்த குரல் சாந்தியின் குரல். அதை கேட்பவன் தன்னுள் தெய்வத்தை உணர்கிறான். அதுவே நாகசக்தியின் அருள். நாகசக்தியின் நிறைவு நிலை ஆனந்தம். அது சொல்ல முடியாதது. அது உணர்வுக்கு அப்பாற்பட்டது. அவன் பிரபஞ்சத்தின் இதயமாக மாறுகிறான். ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு நொடியும் ஒரு தியானம், ஒவ்வொரு பார்வையும் ஒரு அர்ப்பணிப்பு. அது வாழ்வின் சுத்தமான வடிவம்.
நாகசக்தி நம்முள் எழும்பும் வரை அது உறங்கும் ஒளி. நாம் விழித்தால் அந்த ஒளி நம்மை விழிக்கச் செய்கிறது. அது ஒருமுறை எழுந்தால் இனி உறங்காது. அது என்றும் அலைபோல் பாயும், நாகம் போல சுழன்றேறும். அந்த சுழற்சி நித்திய ஒளியின் நடனம். பாம்பு தன்னுடைய அமைதியில் ஒளியை காத்து நிற்கிறது. அதேபோல் நம்முள் அந்த ஒளியை காக்க வேண்டும். நாகசக்தி நம்முள் ஒளிரும் வரை நாம் உயிரோடு இருப்போம். அந்த ஒளி மறைந்தால் நாம் வெறும் உடல் ஆகிவிடுவோம். எனவே அந்த ஒளியை வாழ்வின் நெருப்பாக வைத்திருக்க வேண்டும். நாகசக்தி உலகின் அனைத்து மரபுகளிலும் ஒரே அர்த்தம் கொண்டது. அது உயிரின் தெய்வீக அசைவு. அந்த அசைவில் எல்லா மதங்களும் எல்லா சாத்திரங்களும் ஒளி பெறுகின்றன. நாகசக்தி எந்த மொழியிலும் பேசாது. ஆனால் அதன் அதிர்வு அனைத்து உயிர்களையும் இணைக்கும் ஒரு புனித ஒளி. இப்போது இந்த பயணத்தின் முடிவில் நாம் உணர வேண்டியது, நாகசக்தி எங்கேயும் இல்லை. அது நம்முள்தான் உள்ளது. அது பாம்பாக இல்லை. அது ஒளியாக. அது நம் சுவாசத்தில். அது நம் இதயத் துடிப்பில். அது நம் சிந்தனையின் அலைகளில். அது நம் ஆன்மாவின் மையத்தில். அந்த ஒளியை அறிந்தவன் என்றும் உயிருடன் இருப்பான். அவன் மரணத்தை வென்றவன். அவன் இருளை மீறியவன். அவன் தெய்வத்தின் வடிவமாக மாறியவன். நாகசக்தி அவனை தெய்வத்துடன் இணைக்கும் பாலம். அந்த பாலத்தின் மறுபுறம் அமைதி. அந்த அமைதியில் நித்திய ஒளி. அந்த ஒளியில் நாகம் என்றும் நித்தியமாக